சிவாய. ஓம் நம சிவாய. ஆனந்தமான சிவம், ஆதாரமான சிவம், ஆதிசிவமான சிவமே. வேத வடிவான சிவம், நாதமயமான சிவம், ஜோதி சிவமான சிவமே. சிவ 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 சிவமயமே, ஜெயமுண்டு பயமில்லை சொல் மனமே. சிவ 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 சிவநாமம், ஜகமதை ஆண்டிடும் எந்நாளும். கருவின்றி உருவேது, உருவின்றி திருவேது, திருவின்றி அருள் இல்லையே. அவனன்றி அசையாது, அறனன்றி அசைவேது, சிவனன்றி அன்பு இல்லையே. அன்பே சிவம், அழகே சிவம், அறிவே சிவம். சிவ 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 சிவமயமே, ஜெயமுண்டு பயமில்லை சொல்வனமே. சிவ 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 சிவநாமம், ஜகமதை ஆண்டிடும் எந்நாளும். சிவ 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 சிவமயமே, ஜெயமுண்டு பயமில்லை சொல் மனமே. சிவ 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 சிவநாமம், ஜகமதை ஆண்டிடும் எந்நாளும். கங்காதரனான திருவிளையாடற் பெருமானின் பேரருளினாலே அன்னபூரணி தோற்றமாகி உணவு வழங்கலானாள். அன்னபூரணியால் அளிக்கப்பட்ட உணவு அனைத்தையும் தின்று தீர்த்த குண்டோதரன் தாகத்தால் தவித்தான். குண்டோதரனின் தாகம் தீர்க்கும் பொருட்டு கங்காதேவியை வரவழைத்த சிவபெருமான் மதுரையில் வையை நதியாக பாயும்படி கட்டளையிட்டார். சிவகங்கை என போற்றப்படும் வையை நதியால் குண்டோதரனின் தாகம் தணிந்தது. அதன் பின்னர் பாண்டிய மண்டலத்தின் மன்னனாக பொறுப்பேற்ற சோமசுந்தரன் மனுநீதி தவறாமல் ஆட்சி புரிந்தார். மாபெரும் புகழடைந்தார். மக்களால் சுந்தர பாண்டியர் என போற்றப்பட்டார். தடாதகை, சொக்கநாத பெருமானின் பிரசாதம் எடுத்துக்கொள். தாயே, தங்களை காண வேண்டும் என்பதற்காக கௌதம முனிவர் காத்திருக்கிறார். வாருங்கள் சுவாமி. சர்வாபீஷ்ட சித்திரஸ்து. தாங்கள் இக்குடிலுக்கு வந்தது எங்களின் பாக்கியம். நானாக இங்கு வரவில்லை பாண்டிமாதேவி. ஆசிரமத்தில் வேள்விகளில் ஆழ்ந்திருந்தேன். ஆண்டவன் அழைத்ததாக உணர்ந்தேன், வந்தேன். ஐயனை பார்த்தீர்களா? ஐயனான அருள் வடிவினனை அரண்மனையிலேயே பார்த்து விட்டேன். பாவம், நீதான் ஆலயத்திற்கு சென்று தரிசித்து விட்டு வந்திருக்கிறாய். எங்கு சென்று தரிசித்தால் என்ன? என் வினைப்பயன் என்னைத்தானே சுற்றி கொண்டிருக்கிறது. விதி, வினை, பாவம் அனைத்தையும் வேறறுக்க வல்லவனையே மருமகனாக பெற்றவளாயிற்றே நீ. உற்றார், உறவினர், சுற்றம் என்ற முறையில் பார்த்தால் மகளும் சொந்த மகள் அல்ல, மருமகனும் வந்த மகன் அல்ல. முற்றும் துறந்தவர் போல் பேசுகிறாயே பாண்டிமாதேவி. அற்றுவிட்டது உறவுகள். அருந்தவம் செய்ய வேண்டும் என்று அல்லல் உருகிறது நினைவுகள். பாண்டிமாதேவியே, தவம் செய்வதற்குரிய வழிகள் 3. அவை மானதம், வாசிகம், காயிகம் என்பனவாகும். மானதம் என்பது மனிதனால் செய்யப்படுவது. அதாவது தான தர்மம் செய்தல், எவ்வுயிர்களிடத்திலும் கருணை வைத்தல், தீமைகளை பொறுத்தல், உண்மையே பேசுதல், மௌன நிலையில் இறையருளை சிந்தித்தல், ஐம்பொறிகளை அடக்குதல் என்பவை ஆகும். வாசிகம் என்பது வாக்கினால் செய்யப்படுவது. அதாவது இடைவிடாது எப்பொழுதும் ஆண்டவனுடைய திருநாமங்களை ஜபிப்பதாகும். காயிகம் என்பது உடலால் செய்யப்படுவது. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று,
தெய்வ திருவருள் பொழியும் திருவாலயங்களுக்கு சென்று தரிசித்தலும் திருப்பணிகள் செய்தலும் புண்ணிய நதிகளில் நீராடுதலும் சாலச் சிறந்ததாகும். எல்லா நதிகளும் சங்கமிக்கும் கடலில் நீராடுதல் அனைத்து வினைப்பயன்களையும் தீர்த்து அகில பிறப்பின் தொடர்பை நீக்கும். முனிவர் பெருமானே, எட்டாத பழத்திற்கு ஆசைப்படலாமா? கடலில் நீராடி புண்ணியம் பெற காஞ்சன மாலையால் இயலுமா? அக்கடல் தான் மதுரை பதியில் ஆர்ப்பரிக்குமா? தடாதகை, பாண்டிமாதேவியின் கவலை எமது பத்தினியையும் பற்றிவிடக் கூடாது என்பதற்காக ஒரு கடல் என்ன 7 கடலையும் மதுரை பதியில் வரவழைக்க சித்தப்படுகிறோம் யாம். உண்மையாகவா? உளமாற. இப்போதே இந்த செய்தியை என் தாயாரிடம் தெரிவிக்கிறேன். தெய்வத்திற்கு தெய்வம் தாய் என்பதை உலகிற்கு உணர்த்தும் தெய்வம் தடாதகை பிராட்டியார். கடலரசனே, சதானந்தரே, இறைவன் திருவருளால் 7 கடல் நீரும் இத்திருக்குளத்தில் வந்து நிரம்பி இருக்கிறது. தலையிலே ஆறிருக்க, அதாவது இறைவன் சிரசிலே கங்கை, தலையிலே ஆறிருக்க தன் மாமிக்காக தங்குகடல் 7 அழைத்த தயாபரனே, அத்தனிப்பெரும் கருணையின் திருவிளையாடலை எப்படி போற்றுவதென்றே தெரியவில்லை. கடல் நீருக்கான பூஜையை ஆரம்பிக்கலாமா? கௌதம முனிவப் பெருமானே, தங்கள் திருக்கரங்களால் செய்யப்படும் பூஜைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். சுவாமி, என் பொருட்டு என் தாயாருக்காக 7 கடலையும் வரவழைத்து விட்டீர்கள். அந்த 7 கடலின் நீரும் மதுரை நகரின் கீழேயுள்ள வாவியில் நிறைந்து விட்டது. இந்நேரம் என் தாயார் கடலாட வந்திருப்பார். அநேகமாக அந்த கடமையையும் முடித்திருப்பார். எதற்காக சுவாமி சிரிக்கிறீர்கள்? உன் தாயார் கடலாடும் கடமையை முடித்திருப்பார் என்பதனால் ஏற்பட்ட சிரிப்பு இது.
அதெப்படி எமக்கே தெரியாமல் அவரால் கடலாட முடிந்தது? எதற்கும் நீ சென்று பார்த்துவிட்டு வருவதே நல்லது. ஏழு கடல் வாவி அதோ அங்கே இருக்கிறது. எம்பெருமானும் அங்கே எழுந்தருளலாமே. மங்கை ஒருத்தி நீராடுவதை பார்க்க அவளது மணாளனுக்கும் அனுமதியை மறுக்கிறது மாமறை. முற்றும் துறந்த முனிவர்களுக்கு அவ்விதி தளர்த்தப்படுகிறது. பொது இடங்களில் பெண்கள் நீராடுவதை பார்க்க நேர்ந்தால் பராசக்திக்கு செய்யப்படுகின்ற அபிஷேகமாகவே மனதில் பாவிக்க வேண்டும். அதனால் நீ சென்று உன் தாயின் நீராட்டத்தை பார்த்து வருக. அதுவரை தாங்கள் தனியாகவா இருப்பீர்கள்? தனிமையே எப்போதும் எமக்கு இனிமை. பாண்டிமாதேவி, ஆண்டவனால் ஆன்மாக்களின் பொருட்டு பல இடங்களில் சுரக்க சிருஷ்டித்த திரவப் பொருளே நீர். நீரின் தன்மை ஒன்றேயானாலும் நிலத்தின் இயல்பால் அதன் குணங்கள் வேறுபடும். காஞ்சனமாலை, தடாகம் முதலியவற்றில் நீராடும் பொழுது நீந்துதல் கூடாது. நீரில் எச்சில் உமிழக்கூடாது. நீரில் குடைதலும் அதில் விளையாடுதலும் கூடாது. மழை நீரும் ஆற்று நீரும் நல்லறிவையும் குளிர்ச்சியும் நல்கும். பனி நீரும் கிணற்று நீரும் வெப்பத்தையும் காயங்களையும் போக்கும். ஓடை நீர் மிகுந்த தாகத்தையும் சுனை நீர் சுரத்தையும் ஏற்படுத்தும். ஊற்று நீரும் அருவி நீரும் இரத்த பித்த ரோகத்தை போக்கும். சமுத்திர நீரானது வியாதிகள் பலவற்றையும் போக்கி புண்ணியத்தை வழங்கும். கடல் நீராடுவதற்கு விதிகள் பல உள்ளன காஞ்சனமாலை. கற்பு கரசியே, கடலில் நீராடுவதென்றால் கணவனின் கரம் அல்லது மகனின் கரம், இதில் ஏதாவது ஒன்றை பற்றிக்கொண்டு நீராடுவதுதான் முறை. இவை இரண்டும் ஒருவருக்கு இல்லாமல் போனால் ஏதாவது ஒரு பசுவின் கன்றின் வாலை பற்றிக் கொண்டு நீராடலாம். ஒரு பிறவியில் முற்றும் தவம் செய்யாத பாவினா, கணவரும் இல்லை மகனும் இல்லை. எப்படிப்பட்டவளுக்கு கன்றின் வால் ஒன்றுதான் கதி என்கிறது விதி. நான் கன்றின் வாலை பற்றி கொண்டா நீராடுவது? காஞ்சனமாலை, விதியை வெல்ல விமலன் ஒருவனால் தான் முடியும். தடாதகை, என்ன நடந்தது? ஏன் இந்த முகவாட்டம்? எல்லாம் தெரிந்திருந்தும் ஏதும் தெரியாதவர் போல் தாங்கள் கேட்பதை பார்த்தால் வேதனை அதிகமாகிறது. 7 கடல் வரவழைத்ததை தவிர வேறு என்ன தெரியும் எமக்கு? பாண்டிமா தேவியான எனது தாய் வாவியில் படித்துறையில் நின்றது தெரியுமா? வாவியில் நீராட வந்தது தெரியுமா? கௌதமரும் சதானந்தரும் கடலில் நீராட உள்ள விதிகளை பற்றி பேசிய கதை தெரியுமா? மணாளனும் இல்லை மகனும் இல்லையே என்று மனம் கலங்கிய பாண்டிமா தேவியின் மனம் பற்றி தெரியுமா? தாய்ப்பாசம் எனும் ஆகியில் மூழ்கி தடாதகை பிராட்டியான நீ தவித்த கதை தெரியுமா? என்ன தெரியும் எமக்கு? வேதனையுடன் வந்திருக்கிறேன், விளையாடாதீர்கள். எவர் ஒருவரும் தந்தையையும் தாயையும் சோதனைக்குள்ளாக்க கூடாது. காரணம், அது மோசம். அதேபோல் தான் பெற்ற பிள்ளைகளையும் சோதிக்க கூடாது. காரணம், அது பாவம். தான் கரம் பற்றிய மனைவியை சோதிக்கலாம். காரணம், அவள் அவனது உடலில் பாதி என்பது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் அவளுடைய பதிவிரதா தன்மையை எடுத்துக்காட்ட வேண்டும் என்பதற்காகவும் இருக்கலாம். தடாதகை நான். தடாதகை பிராட்டியாரே, எப்பொழுதும் உன் மீது எனக்கு தனியாத காதல் உண்டு. அதனால்தான் 7 கடலையும் வரவழைத்தோம். இப்பொழுது எனது தந்தையான மலையத்வஜனையும் வரவழைக்க எண்ணியுள்ளோம். இறந்தவர் எப்படி எழுந்து வருவார்? ஒருவரது உடல் மண்ணில் உறைந்து விட்டாலும் அவருடைய ஆன்மா வேறு உலகத்தில் சஞ்சரித்துக் கொண்டுதான் இருக்கிறது. பாவாத்மா, புண்ணியாத்மா.
இரண்டுக்கும் வெவ்வேறு உலகங்கள், வெவ்வேறு உருவங்களும் மாறுபடுகிறது. மண்ணில் வாழ்கின்ற போதே தர்ம நெறியினை கடைபிடித்தவர்களும் தெய்வ திருவுரு மாற்றத்தை அடைந்தவர்களும் புண்ணிய லோகத்தில் வாழ்கின்றனர். அதேபோல் நினது தந்தையான மலையத்துவஜ பாண்டியன் செய்த புண்ணியத்தால் சொர்க்கலோகத்தில் தேவேந்திரனுக்கு சரியாசனத்தில் அமர்ந்திருக்கிறார். பாண்டிமாதேவியின் கவலையை போக்கிடவும் எழுகடலாடவும் அதோ அவரே வந்துவிட்டார். சொக்கநாத பெருமான் கடம்பவனத்தில் சிவலிங்கமூர்த்தமாய் எழுந்துருளிய கருணை வடிவினனே, அருவாய் உருவாய் திருவாய் குருவாய் என்னகத்தே வந்தமர்ந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே, பிள்ளையின் பிழையை பொறுப்பவனும் நீ, பிழையெல்லாம் தவிர்த்து என்னை நல்வழிப்பாதையில் அழைப்பவனும் நீ. பாண்டிய மன்னனே, யாமே உமது பிள்ளை மாப்பிள்ளை. மகேஸ்வரனையே மருமகனாக அடைய நான் செய்த தவம்தான் என்ன? குறைவில்லாத நினது தர்மத்தின் பொருட்டே யாமே உமக்கு மாப்பிள்ளையாக எழுந்தருளினோம். ஐயனே, பாண்டிய மன்னா, நினது பத்தினி தெய்வமான பாண்டிமா தேவியுடன் எழுகடல் ஆடவே நின்னை அழைத்தோம். விதிப்படி நீராடி முடித்துவிட்டு வா. தாயின் வேதனை தீரவில்லை எனினும் எனது தாரத்தின் வேதனையாவது தீரட்டும். கடாதகை, நினது தந்தையுடன் புறப்படு. தாயே, நான் தங்களின் மகள்தான் தந்தையே. தாயே, காஞ்சனமாலை, எந்த ஒரு மனிதனும் இந்த பூமிக்கு வந்து போகிறவன் தானே தவிர என்றுமே இங்கே தங்கியிருப்பவன் அல்ல என்பது இயற்கையின் நியதி. பெண்ணில் தோன்றினாலும் மண்ணுக்குத்தான் சொந்தம் என்பது மரபு. போனவரை எண்ணி புலம்புவதை விட்டுவிட்டு பொன்னார் மேனியினின் பதமலரை தொழுது சிவகதி பெற முயற்சிப்பதே சிறந்தோரின் செயல். நீராடுவதற்கான புண்ணிய காலம் நெருங்கிவிட்டது. பசுவின் கன்றின் வாலை பற்றிக் கொண்டு நீராடலாம். பசும் கன்றுக்கு அவசியமில்லை முனிவர்களே. காஞ்சனமாலை, சுவாமி, சுவாமி, காஞ்சனமாலை, சுவாமி. முனிவர் திலகமே, இது என்ன கனவா இல்லை நனவா? என்னால் நம்ப முடியவில்லை. கனவும் அல்ல, நினைவும் அல்ல. முனிவர் திலகமே, அனைத்தும் கடவுளின் செயல். மனிதனால் முடிக்க முடியாத போது கடவுளால் முடிக்கப்படும் என்ற பொன்மொழிக்கான சாட்சிதான் வானுலகிலிருந்து வந்திருக்கும் மலையத்வஜனின் வருகை. அன்று புத்திரகாமேஷ்டி யாகத்தில் பெண்மகவை கொடுத்து விட்டானே பரமன் என்று சிறுமைப்பட்டேன். இன்று அதே பெண்மகவினால் மறுவாழ்வு பெற்று பெருமைப்படுகிறேன். காஞ்சனமாலை, கடல் நீர் ஆடலாமா? காத்திருக்கிறேன் சுவாமி. பாண்டிய தம்பதியரே, முதலில் இருவரும் நீராட்டத்திற்கான சங்கல்பம் செய்து கொள்ளலாம். பெருமானே, எந்த பெண்ணும் பெறாத பேற்று இன்று நான் பெற்று விட்டேன். பாண்டிமாதேவியே, இது நினது பாக்கியம். கடாதகை, பாண்டிய மன்னனான மலையத்துவஜனே,
பாண்டிமாதேவியே, பதியும் சதியுமாக இணைந்திருக்கும் தாங்கள் இருவரும் நற்கதி அடையும் பொருட்டு சிவபுரம் அடைய பெறுவீர்களாக. சிவ சாரூப வடிவம் பூண்டு சிவலோகம் அடைவீர்களாக. Oh